எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி கிறிஸ்மஸ் ஸ்பெஷலோட உங்களுக்கு ப்ளம் கேக் எப்படி செய்கிறேன்னு காமிக்க போகிறேன். இந்த ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிட்ருக்கும்னு நினைக்கிறேன். இனி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். மைதா 150 கிராம், சர்க்கரை பொடி பண்ணது 3/4 கப்பு, முட்டை 2, பட்டர் 100 கிராம், ஸ்பைஸ் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஊற வைத்த ட்ரை ஃப்ரூட்ஸ் 100 கிராம், வைன் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை காரமல் பண்ணது 6 டேபிள் ஸ்பூன், வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், சோடா மாவு 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு. முதல்ல நம்ம சர்க்கரை கேரமலைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இங்கே ஒரு பாத்திரம் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் நம்ம 1/4 கப்பு சர்க்கரை போட்டு கொடுத்துடலாம். இதனோட கலர் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகிட்டு அதோட கலர் ரொம்ப நல்லா மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு சூடு தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றும் போது தூரமாக நின்று ஊற்றுங்க. அது கொதித்து வெளியிலெல்லாம் சிதறிடும். பாருங்கள், சூடு தண்ணி ஊற்றுனதுனால அது கெட்டி ஆகலை. சில் தண்ணி ஊற்றிருந்தீங்கன்னா அது கெட்டி ஆகிட்ருக்கும். அப்போ அது மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சாலே போதும், சரியாயிடுங்க. இனி இது ஆறுறதுக்காக நம்ம எடுத்து வச்சிடலாம். நான் இங்கே கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டியும் எடுத்து வச்சுருக்கிறேன். இனி இதில் நம்ம வைன் ஊற்றி கொடுத்துடலாம். வைன் இல்லைன்னா ஆரஞ்ச் ஜூஸு, அதுவும் இல்லைன்னா கிரேப் ஜூஸு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் முழுகிற அளவுக்கு நீங்கள் வைன் ஊற்றி கொடுக்கணும். கேக்கு செய்கிறதுக்கு 2 நாள் முன்னாடியாவதும் இந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியே நான் இங்கே கொஞ்சம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு பட்டை, ஒரு ஜாதிக்காய், 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், இவ்வளவோ எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டையும் ஜாதிக்காவும் மட்டும்தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். அது 2 சேர்த்து 1/2 டீஸ்பூன் இருந்தாலே போதுங்க. உங்களுக்கு வேணும்னா ஏலக்காவும் லவங்கவும் பொடி பண்ணி சேர்த்துடலாங்க. இனி இதில் நம்ம 1/4 டீஸ்பூன் சோடா மாவும் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா ஜெலிச்செடுக்கணும். நான் இங்கே 2 முட்டை இது ஒயிட் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம இதில் சர்க்கரை பொடி பண்ணது கொஞ்சமாக சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணணும். இது இப்போ நல்லா பீட் ஆகிட்டுருக்குது. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுட்டு பட்டர் பீட் பண்ணிடலாம். இனி நம்ம எடுத்து வச்சுருந்த மீதி சர்க்கரை கூட போட்டுடலாம். இனி நம்ம முட்டை இது எல்லோ எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸும் 6 டேபிள் ஸ்பூன் கேரமலைஸ்டு சுகர் சிரப்பும் சேர்த்துடலாம். இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டுருக்குது. இனி நம்ம பாதி ஆரஞ்சு தோல் கிரேட் பண்ணி இதில் சேர்த்துடலாம். நீங்கள் மைதா மெஷர் பண்ணும்போது ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு கப்பில் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு நல்லா லெவல் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மைதா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். நான் இங்கே 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூனும் மைதா எடுத்துருக்கிறேன். இது கரெக்டாக 150 கிராம் இருக்குங்க. இப்போ நான் மைதா எல்லாத்தையும் சேர்த்துட்டு இருக்கிறேன். இனி நம்ம முட்டை ஒயிட் பீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெல்லமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நான் இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டிருக்கிறேன். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். கூடவே கொஞ்சம் நறுக்கின முந்திரி பருப்பு கூட போட்டுடலாம். இனி இது நம்ம கேக் பேட்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் வைன் கூட ஊற்றி கொடுத்துடலாம். பாருங்கள், நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இருக்குது. நான் இங்கே ஒரு கேக் டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இது நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம்.
இந்த பேட்டருக்கு மேலே நம்ம மைதாவில் போட்டு எடுத்த முந்திரி போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். இனி நம்ம இதை 150 டிகிரி டெம்பரேச்சரில் சூடு பண்ணி வச்சுருக்கிற ஓவனில் வச்சு 150 டிகிரி டெம்பரேச்சர்லையே 45 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், நம்ம கேக்கு ரொம்ப அழகாக ரெடி ஆகிட்டுருக்கு. ரொம்ப நல்ல சாஃப்டாக இருக்கிற ஒரு கேக்கு தாங்க இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம கேக் டின்னிலேருந்து எடுத்து வெளியே வச்சிடலாம். இந்த கேக்கு நீங்கள் குக்கரில் கூட செஞ்சு எடுக்கலாங்க. நான் குக்கரில் கேக் செய்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது பார்த்துட்டு அந்த மாதிரியே நீங்கள் இந்த கேக் கூட குக்கரில் செஞ்செடுக்க முடியுங்க. நான் இந்த கேக்கை டின்னிலேருந்து எடுத்து வெளியே வச்சுருந்தேன். பாருங்கள், இப்போ கூட ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது இது. அப்போ இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எல்லோரும் இது செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.